ஒரு அழகான நகரம் புசான். கடற்கரையின் அலை சத்தம், மழையில் நனைந்த தெருக்கள், இரவில் விளக்குகளால் ஒளிக்கும் காபி கடைகள். அந்த நகரத்தில் வாழ்ந்தாள் ஹானா. ஹானா ஒரு சாதாரண பெண் இல்லை. அவள் கனவுகள் பெரியவை. ஒரு நாள் உலகம் முழுவதும் பிரபலமான பேக்கராக ஆக வேண்டும் என்பதே அவள் ஆசை. ஆனால் வாழ்க்கை அவளுக்கு எளிதாக இல்லை. அவளது குடும்பம் ஏழ்மை. அவள் ஒரு சிறிய பேக்கரி கடையில் வேலை பார்த்தாள். அந்த கடைக்கு தினமும் வந்தான் ஜூன்ஹோ. ஜூன்ஹோ ஒரு அமைதியான இடையன். எப்போதும் ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரு கப் காபி வாங்கி ஹானாவை கவனமாக பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் அவன் பேச மாட்டான். ஒரு நாள் ஹானாதான் கேட்டாள், நீங்க தினமும் வர்றீங்க, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஜூன்ஹோ சிரித்தான். சிலர் பேசாமல் தான் அதிகம் சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை ஹானாவை யோசிக்க வைத்தது. நட்பு மலர்ந்தது. அடுத்த சில நாடுகளில் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஜூன்ஹோ ஹானாவின் கனவுகளை கேட்டான். அவள் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பேக்கராக ஆக வேண்டும் என்ற ஆசையை சொன்னாள். ஜூன்ஹோ அவளை ஊக்குவித்தான். கேக் ஆல்ரெடி நல்லா இருக்கு. ஒரு நாள் உங்க பெயர் எல்லாருக்கும் தெரியும். ஹானா சிரித்தாய். அது ஒரு கனவுதான். கனவு இல்லாம வாழ்க்கை என்ன என்றான் ஜூன்ஹோ. அந்த நாள் முதல் அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். மறைக்கப்பட்ட உண்மை, ஒரு நாள் ஜூன்ஹோ வரவில்லை. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம். ஹானா கவலைப்பட்டது. அவள் அவனை நினைத்து தவித்தாள். ஆனால் அவனுடைய தொடர்பு எதுவும் அவளிடம் இல்லை. 1 மாதம் கழித்து அவள் ஒரு செய்தி பார்த்தாள். புசானில் பெரிய நிறுவனத்தின் வாரிசு வெளிநாட்டில் இருந்து திரும்பினார். கிம் ஜூன்ஹோ. ஹானா அதிர்ச்சி அடைந்தாள். இவன்தான் அந்த ஜூன்ஹோவா? அவள் மனசு குழப்பமடைந்தது. அவன் ஏன் உண்மையை சொல்லல? மீண்டும் சந்திப்பு. ஒரு நாள் ஹானா வேலை பார்க்கும் பேக்கரிக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்தது. அது ஒரு நிறுவன நிகழ்ச்சிக்காக. அந்த நிறுவனத்தின் பெயர் கிம் கார்ப்பரேஷன். ஹானா அங்கு கேக்கை கொண்டு சென்றாள். அங்கு அவள் பார்த்தாள் ஜூன்ஹோ. ஆனால் இப்போது அவன் ஒரு சாதாரண இளைஞன் இல்லை. அவன் ஒரு பெரிய நிறுவனத்தின் CEO போல இருந்தான். ஹானா கோபமாக இருந்தாள். ஜூன்ஹோ அமைதியாக சொன்னான், நான் உன்னை ஏமாத்தல. நான் என்னோட வாழ்க்கையிலிருந்து ஓரளவு அமைதியை தேடினேன். அது உன்னோட பேசும்போதுதான் கிடைத்தது. காதல் உண்மை. ஜூன்ஹோ அவளை நேராக பார்த்து சொன்னான், நான் உன்னை விரும்புகிறேன் ஹானா. உன்னோட சிம்பிளான மனசுதான் என்னை மாற்றுச்சு. ஹானா அமைதியாக இருந்தான். நான் உங்க உலகத்துக்கு பொருந்த மாட்டேன் என்றாள். ஜூன்ஹோ சிரித்தான். உண்மையான காதல் ஸ்டேட்டஸ் பார்த்து வராது. பெரிய சோதனை. ஜூன்ஹோவின் குடும்பம் இந்த உறவை எதிர்த்தது. ஒரு பேக்கரி வேலை பார்க்கிற பெண்ணை நீ கல்யாணம் பண்ண முடியாது என்றார்கள். ஜூன்ஹோ சொன்னான், நான் பணத்தை கொண்டு வாழ்க்கை கட்ட முடியும், ஆனா மனசு இல்லாம வாழ முடியாது. ஆனா இதை கேட்டபோது அவள் மனதில் ஒரு பயம். நான் உங்க வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடாது என்றாள். அவள் அவனை விட்டு விலக முடிவு செய்தாள். வலி மற்றும் வளர்ச்சி. ஹானா அந்த நகரத்தை விட்டு சென்றாள். சியோலில் ஒரு பெரிய பேக்கரி பள்ளியில் சேர்ந்தாள்.